ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக புதிய மாத வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த மாதத்தில் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொன்ன அநேக சாட்சிகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கடந்த மாதத்தில் பெங்களூரிலிருந்து ஒரு தாயார், அவர்கள் அநேக மாதங்களாக ஒரு நல்ல ஒரு வீட்டை வாங்க வேண்டும், சரியான விலையிலே வாங்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்த பொழுது கடந்த மாதத்தில் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். அவர்கள் சரியான விலை கொடுத்து அதை வாங்கவும், அது ஏற்ற காலத்திலே அதை பொசஸ் பண்ணவும் கர்த்தர் கிருபை தந்தார் என்று சொல்லி அந்த சகோதரி சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். அதே போல் சிவகாசி பட்டணத்தில் ஒரு சகோதரன், அவருக்கு அநேக மாதங்களாக அநேக காரியங்கள், வேலை இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம் என்று சொல்லி அந்த சகோதரன் மிகுந்த வேதனையோடு எங்களுடைய சபைக்கும் எங்களுடைய ஊழியத்தில் பங்கு பெற்றார்கள். அவர்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். கர்த்தர் அந்தந்த வாரத்தில் கொடுக்கிற வார்த்தை அந்த வாலிபனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது. பாருங்கள், கடந்த மாதத்தில் கர்த்தர் செய்த ஒரு பெரிய அற்புதம். அவர் படித்ததற்கும் அவருக்கு கிடைத்த ஒரு வேலைக்கும் வித்தியாசமான ஒரு வேலை. ஆனால் அந்த வேலை ஜாயின் பண்ணதிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரிதாய் காணப்படுகிறது என்று சொல்லி இந்த சகோதரன் சாட்சியாக என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். ஜெபத்திற்கு வல்லமை உள்ளது என்பதை அந்த சகோதரன் நன்றாக அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதத்தில் ஒரு சில அற்புதங்களுக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்தை அற்புதத்தின் மாதமாக உங்களுக்கு மாற்றித்தர அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் எங்களோடு கூட வருகிற வெள்ளிக்கிழமை ஜெபத்திலே நீங்கள் தரித்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் தர வல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த அக்டோபர் மாதம் ஒரு விசேஷித்த மாதம், வருஷத்தினுடைய 10வது மாதம். கிட்டத்தட்ட ஆண்டனுடைய கடைசி மாதங்களுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது எவ்வளவு விசேஷம் என்று பாருங்கள். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தை காண கிருபை தந்த தேவன் இந்த வருஷத்தினுடைய 10வது மாதத்தையும் பார்க்க கிருபை தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் என்ன என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிப்பாராக. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. பிரியமானவர்களே, இந்த மாதம் சமாதானத்தோடு நம்முடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதை அறிந்து கொள்ளுகிற மாதம். இந்த மாதத்திலே கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாளுக்கு குழந்தை ஆசீர்வாதம் இல்லை. நம்முடைய தேசத்திலே குழந்தை ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு அவமானமான சின்னத்தை போல ஜனங்கள் சொல்லுகிறதை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அநேகம் தாய்மார்கள் அல்லது தாயாக போகிறவர்கள் வேதனையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வருகிறதை நானும் பார்த்திருக்கிறேன். இந்த பகுதியில் நான் பார்க்கிற இந்த அன்னாளினுடைய கண்ணீர் இவ்வளவு வேதனைக்குரிய கண்ணீராக காணப்பட்டது. ஒரு அற்பமான ஒரு சூழல். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒரு சில காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து என்ன சொல்லி ஜெபிப்பது என்று சொல்லியே தெரியாமல் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 10ஆம் மாதத்திலே அடி எடுத்து வைத்திருக்கலாம். நான் யாரிடம் சொல்லி கதற, நான் யாரிடத்தில் சொல்லி புரிய வைக்க என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறதை பரத்திலிருந்து கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த மாதத்திலே நீங்கள் சமாதானத்தோடு போங்கள். உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நம்முடைய வேண்டுதல் கேட்கப்பட முடியுமா என்று சொல்லி பார்த்தால் கர்த்தர் ஒரு சில காலங்களிலே நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் தராதவர் போல காத்திருக்கிறது போல காணப்படலாம். பாருங்கள், ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார்,
நான் உன்னை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. ஆனால் அவருக்கு என்று சொல்லி காத்திருக்கும் காலம் காணப்பட்டது. பிரியமானவர்களை, காத்திருக்கும் காலம் வீணாய் போகிற காலம் அல்ல. அந்த காலத்திலும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்துகிற தேவன். அன்னாளினுடைய வாழ்க்கையில் ஒரு அவமானமான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நான் சொல்லி போனால் நேரம் கடந்து போகும். அதனாலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்துக்கு நான் உங்களை கொண்டு வர விரும்புகிறேன். ஏலி அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவள் குடித்து வெறித்திருக்கிறாளோ என்று சொல்லி நினைத்து அவளை குறித்து பார்த்த பொழுது கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஏலியினிடத்தில் உடனடியாக இடைப்பட்டார். இன்றைக்கு உங்களை பார்க்கிறவர்கள், அற்பமாக பார்க்கிறவர்கள், ஒரு நாள் திரும்ப அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறதை நீங்களும் பார்க்க போகிறீர்கள். உங்களை அற்பமாக பார்த்த கண்கள் மேன்மையாக பார்க்க போகிற காலம். ஹல்லேலூயா! அதுதான் அன்னாளினுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஏலி கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அற்பமாக பார்த்த அதே அன்னாளை பார்த்து திரும்பமாக வந்து அன்னாளை பார்த்து அந்த ஏலி சொல்லுகிறார், நீ சமாதானத்தோടെ போ, இஸ்ரவேலின் தேவன் உன்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருவார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஜெபம் ஏதோ ஜெபித்து விட்டு கடந்து போனோம், எனக்கு பதில் கிடைக்குதோ கிடைக்கவில்லையோ என்று சொல்லி சோர்வுக்கு இடம் கொடுக்கிற ஜெபமாக அல்ல, ஒரு வைராக்கியம் நிறைந்த ஜெபம். அதுதான் அன்னாளுடைய ஜெபம். இன்றைக்கு அநேக பேர் வைராக்கியத்தோடு நீங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, சமாதானத்தோടെ போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை அருளி செய்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் கர்த்தர் அருளி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அநேக சூழ்நிலை நமக்கு எதிர்மறையாக வரும்பொழுது, ஒருவேளை கர்த்தருடைய காதுகளுக்கு என்னுடைய விண்ணப்பம் சென்று அடையவில்லையோ, ஒருவேளை இந்த உலகத்தினுடைய தந்திரங்கள் எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து விடுமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறதை பரத்திலிருந்து கர்த்தர் அறிவார். பிரியமானவர்களே, உங்களுடைய கண்ணீர் மாறும். கடந்த மாதங்களில் கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணினார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. எங்களுடைய சபையில் ஒரு அருமையான ஒரு வாலிப பிள்ளை, அந்த மகளுக்கு அருமையான கிருபையை கர்த்தர் தந்தார். என்னவென்று சொன்னால், அவள் கல்லூரியில் படிக்கும் பொழுதே வெளி தேசத்திலே சென்று படிக்கும்படியாக ஒரு வாய்ப்பை கர்த்தர் அவளுக்கு கட்டளையிட்டார். பாருங்கள், எல்லா விதமான பேப்பர்ஸ் எல்லாம் சரியாக நடந்து முடிந்தது. ஆனால் அந்த தேசத்திலிருந்து வர வேண்டிய அந்த வீசா மிகவும் தாமதமடைய ஆரம்பித்தது. அந்த தேசத்திலிருந்து உங்களை ஏன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கேள்வியைப் போல கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த சகோதரி, எங்களுடைய ஆராதனையில் ஒரு ஆராதனையில் நான் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி அவளுடைய முக்கியமான நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தை தேடி ஓடி வந்து அவள் தேவனை துதித்து ஆராதித்து பாடினாள். பாருங்கள், அதே வாரத்தில் அந்த மகளுக்கு கர்த்தர் அந்த விசாவை அப்ரூவ் பண்ணி கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை கவனித்து கொண்டிருக்கிறார், கவனமாக கவனித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வேதனை ஒவ்வொன்றையும் அவர் துருத்திலே, கண்ணீரை கூட துருத்திலே வைத்து பதில் அளிக்கிற தேவன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய சபையிலே ஒரு தம்பதியினர் வந்தார்கள். புது வருட ஆராதனை எங்களுடைய சபையில் இரவு 10 மணிக்கு ஆரம்பித்து காலை 5 மணி வரைக்கும் நடைபெறும். அந்த 10 மணி ஆராதனை 12 மணி அந்த புதிய ஆண்டுக்குள்ளே நடந்து முடிந்த பின்பாக 1 மணிக்கு ஒரு இடைவேளை விடுவோம். அந்த நேரத்தில் அந்த தம்பதியினர் என்னிடத்தில் வந்து, பாஸ்டர், எங்களுக்காக ஜெபியுங்கள், கர்த்தர் எங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். இந்த நேரத்தில் ஏலி அந்த அன்னாளின் இடத்துல சொன்ன அதே வார்த்தையை அந்த தம்பதியினருக்கு நான் சொன்னேன், நீங்கள் சமாதானத்தோடு போங்கள்,
அடுத்த முறை பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்திருப்பார் என்று சொல்லி. அதே போல் பாருங்கள், கர்த்தர் அவர்களுக்கு அந்த வாரத்திலே, வருடத்தின் புது வாரத்திலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். அவருடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய சோர்வின் நேரத்தில் ஒருவேளை காலங்கள் தாமதமாகி கொண்டே போகிறது. இனி எனக்கு திருமணம் நடக்குமா, இனி என்னுடைய வேலையில் ஒரு அற்புதம் நடக்க முடியுமா என்று சொல்லி நீங்கள் கால தாமதத்தை நீங்கள் காரணமாக சொல்லி கொண்டிருக்கலாம். சாராளினுடைய கற்பம் செத்து போனது என்று சொல்லி அறியப்பட்ட நேரத்திலும் ஆபிரகாம் விசுவாசத்தோடு காணப்பட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எந்தெந்த காரியம் செத்து போய்விட்டது, மரித்து போய்விட்டது, இனி எழும்ப வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இந்த அக்டோபர் மாதத்தில் உயிர்த்தெழ பண்ணுகிற வல்லமை, ஹல்லேலூயா, இந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள். செத்து போனது உயிரடைய முடியும் எங்கே என்று சொன்னால், இயேசு எங்கே வருகிறாரோ அந்த இடத்துல அங்கே அற்புதம் நடைபெற முடியும். அந்த கண்ணீர் வரைக்கும் அந்நாளினுடைய சூழ்நிலை கடினமான சூழ்நிலை. இந்த பகுதியில் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஏலி சொல்லி முடித்தவுடனே 18ஆம் வசனத்திலே ஒரு காரியம் இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அதுவரையிலும் சாப்பிடாமல், அதுவரையிலையும் தன்னுடைய சூழ்நிலை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்த அன்னாள் அதற்கு பின்பாக துக்கமுகமாய் இருக்கவில்லை. அநேகம் பேர் செய்கிற ஒரு பெரிய தவறு என்னன்னு சொன்னால், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா விசுவாசிப்பாங்க, ஆனால் திரும்பவுமாக ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவளுடைய பழைய வாழ்க்கை அவர்களை இழுத்து கொள்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் துக்கமுகமாய் இருக்க போவது இல்லை. உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றியிருக்கிறார். இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதம் என்பதை மறந்துவிட வேண்டாம். நான் துக்கமுகமாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லி தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானித்தால்தான் அந்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நான் தேவனுடைய மகிமையை காண்கின்ற மாதம் இந்த மாதம். கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற மாதம் இந்த அக்டோபர் மாதம் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அந்த வார்த்தைகளை கனப்படுத்துவார். அதுதான் உங்களுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் கனப்படுத்த முடியும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் ஒரு விசுவாச அறிக்கை செய்தார்கள். கர்த்தர் எங்களை விடுவிப்பார். அவர் விடுவியாமற் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலைக்கு வணங்க மாட்டோம் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். ஒரு வைராக்கியத்தை பார்த்த உடனே கர்த்தர் அவர்களுக்காக இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காகவும் இறங்கி வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே அநேக கண்ணீர் கவலை நிறைந்த காரியங்களை இருதயத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மாதம் கண்ணீர் மாறுகிற மாதமாக மாறட்டும். அன்றைக்கு அந்த வார்த்தை வந்தவுடனே அவளுடைய இருதயத்திலையும் அவளுடைய முகத்திலையும் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு நீ பேசியிருக்கிறேன். நீ சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக சந்தோஷத்தோடு இந்த மாதத்தை ஆண்டவரே மேற்கொள்ள நீ கிருபை தரவணமாக ஜெபிக்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை நடக்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவரே நீர் கேட்டு பதில் தரவணமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.